ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 24,585 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 221 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். சென்செக்ஸ் 80,204 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 746 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 50,510 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 505 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி 146 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 34,544 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் மார்க்கெட்டில் அதாவது 11th ஆகஸ்ட் டிஎஸ் வந்து 5,972 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 1,202 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஐபிஓ பற்றி கேட்டிருந்தீங்க. ஒன்று ரிகல் ரிசோர்ஸஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டோன். இல்லை ரிகல் ரிசோர்ஸஸோட ஐபிஓ வந்து ஃபஸ்ட் அதோட ப்ரைஸ், அதாவது ஐபிஓ டேட்டு 12 to 14 ஆகஸ்ட் 12 to 14. லாட் சைஸ் 144 ஷேரு, 96 வளர்ந்து 102 ரூபா பெர் ஷேர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 ஸோ அந்த ஐபிஓவில் பார்க்கும்போது ரீட்டைலுக்கு மினிமம் 1 லாட்டு, மேக்ஸிமம் 13 லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்என்ஹெச்க்கு 14 to 68, பிஹெச்என்ஐக்கு 69. ஸோ 1 லாட் அப்ளை பண்ணோன்னா கிட்டத்தட்ட 15,000 அப்ராக்சிமேட்டாக வரும். ஸோ இதில் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் 25ல் 860 கோடியாக இருக்குது. பட் அசட்ஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்குது. டோட்டல் இன்கமும் 2023 488 கோடியாக இருந்தது. இப்போ 917 கோடி அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 47 கோடியாக இருக்குது. எபிட்டா 112 கோடியாக இருக்குது, அதுவும் இன்க்ரீஸாக இருக்குது. நெட்ஒர்த் 235 கோடியாக இருக்குது. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் பாரோயிங் அட் த சேம் டைம் 507 கோடியாக இருக்குது. 1047 கோடி மார்க்கெட் கேபிலேஷன் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20.25% இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 2.08. பட் லிஸ்டிங் எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சு பார்க்கும்போது ஒரு 20% மேலே லிஸ்டிங் கொடுக்க சான்சஸ் இருக்குது இந்த ஐபிஓ ரிகல் ரிசோர்ஸஸ். இது வந்து ரிகல் ரிசோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு 20% லிஸ்டிங் கொடுக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டோன். ஆக்சுவலி இந்த ஐபிஓ வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டேன். அதாவது சண்டே வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டேன். 492 to 517 தான் இதோட இஷ்யூ ப்ரைஸ். இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா 39 டைம்ஸ் வந்து இது சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு இந்த ஐபிஓ இஷ்யூ டே அன்னைக்கு. ஸோ QIP ப்ளஸ் வந்து ரீட்டைல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இவங்க 1,540 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ 820 கோடி, ரிமைனிங் 720 வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேலில் வருது. ஆக்சுவலி இவங்க வந்து கோல்டு ஜுவல்லரி மேனுஃபேக்சர் பண்ணுறது, கோல்டு ஜுவல்லரி சேல் பண்ணுறது, அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்களோட ரீட்டைல் ஸ்பேஸ்ன்னு பார்க்கும்போது 275 ஸ்டோர்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. 117 சிட்டிஸில், 26 ஸ்டேட்டில், யூனியன் டெரிட்டரிஸ் இங்கே எல்லாமே இவங்களோட பிஸ்னஸ் இருக்குது. 12,600 பின்கோட்ஸில் இவங்களோட பிஸ்னஸ் அவைலபிள் இருக்குது. 3 மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்குது. ஒன்று ஜெய்ப்பூர், சூரத், மும்பை, இங்கே எல்லாமே இவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் இது இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 517 இருக்குது. லிஸ்டிங் வந்து 526 லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக லிஸ்டிங்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ரிகல் ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 20% லிஸ்டிங் கொடுக்க சான்சஸ் இருக்குது. எஸ்ஜேவினோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் 36% விழுந்திருக்கு. 227 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 917 கோடியாக இருக்குது. எபிட்டா 11.2% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 742 கோடி. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 80.9% இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா அவங்களோட ரினோபிள் எனர்ஜி, விண்ட், சோலார் பவர், இது வந்து 115 கோடி வந்திருக்கு. இதுலேருந்து ரெவன்யூ இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா பவர் ட்ரேடிங்லேருந்து வந்தது ரொம்பவே குறைஞ்சிருக்கு. 78 லட்சம் தான் வந்திருக்குது. இது போக அதர் இன்கம் ஒரு 54.14 crores இருக்குது. இது வந்து சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜேவின் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். அவங்களோட விண்ட் பவர் பிஸ்னஸ் நல்லா இருந்திருக்கு. அட் த ரினோபிள் எனர்ஜி பிஸ்னஸ் வந்து டபுள் ஆயிருக்கு. ஆனால் எங்கே அடி வாங்கியிருக்குன்னா பவர் ட்ரேடிங்கு, அதர் இன்கம், இதில் வந்து அடி விழுந்திருக்குது. ஸோ இது வந்து எஸ்ஜேவின் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். அதானி டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா 100% அதர் ஸ்டேக் வந்து இண்டமரில் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. அவங்களோட ஹாரிசான் ஏரோ அது மூலமாட்டு அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் அவங்க கொடுத்த அப்டேட்டு. பிரைம் ஏரோ, பிரஜாய் பட்டேல் அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சு தான் இந்த கம்பெனியில் 100% ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க 30 ஏக்கர்ஸில் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டி, 15 ஏர்கிராஃப்ட் பேஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கமர்ஷியல் அண்ட் டிஃபென்ஸ் ஏவியேஷன் செக்டர். ஸோ இது அதானி டிஃபென்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது. பஜாஜ் கன்சியூமரோட Q1 ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் 3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி ப்ராஃபிட் பார்க்கும்போது இந்த குவார்ட்டரில் 38 கோடியாக இருக்குது. ரெவன்யூ வந்து 266 கோடியாக இருக்குது. எபிட்டா 40 கோடியாக இருக்குது. எபிட்டாவும் 10% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மார்ஜின் பார்த்தீங்கன்னா 15.2% இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பஜாஜ் கன்சியூமர் கேர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎம்எல். ஆக்சுவலி இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு, ரிசல்ட்ஸ் அப்டேட் பண்ணுறேன். பட் இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் லாஸ்ட்டில் தான் வந்திருக்கு. இவங்களுக்கு 1888 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 600 எல்ஹெச்பி கோச்சஸ் வந்து ஹாஃப்மான் பஸ் கோச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறதுக்கு ஆர்டர் கிடச்சிருக்குது. இந்த குவார்ட்டரில் ரிசல்ட்ஸ் 64 கோடி நெட் லாஸு, எபிட்டா 49 கோடி லாஸாக வந்திருக்குது. ஸோ ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 634 கோடியாக இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இது வந்து பிஎம்எல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி பெயிண்ட் பிஸ்னஸ், கெமிக்கல் பிஸ்னஸ் எல்லாமே இந்த குவார்ட்டரில் நல்லா பண்ணியிருக்குது. ஸோ அதை ஒரு பேஸாக வச்சு இந்த டைம் பார்த்தீங்கன்னா மோட்டிலால் ஓசல் வந்து 3500 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க கிராசிம் இண்டஸ்ட்ரீஸுக்கு. ஸோ இது வந்து கிராசிம் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆக்சுவலி அவங்களோட பெயிண்ட், B2B இ-காமர்ஸ், ரினோபிள் பிஸ்னஸ் எல்லாமே நல்லா பண்ணுது. பட் அவங்க முன்னாடி இருந்ததை கம்பேர் பண்ணும்போது இந்த பெயிண்ட் பிஸ்னஸை உள்ள ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு குரூப்பில் ஒரு நண்பர் கேட்டார், வோடோஃபோன் அண்ட் ரிலையன்ஸ் பவர் வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். இதை நான் ரொம்ப வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். ரிலையன்ஸ் பவரில் வந்து அது ஒரு நல்ல ட்ரெண்டில் மேலே போயிட்டு இருக்கும்போது தான் நான் சொன்னேன், இதில் கன்சிடர் பண்ணலாமா, கொஞ்சம் பயமாக இருக்குது. 2-3 நாளுக்கு முன்னாடி தான் இடி வந்து அதோட ஓனரே கூட்டிட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம தைரியமாட்ட அதில் இறங்க முடியும்? அட் த சேம் டைம் வோடோஃபோன் ஐடியா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், கடன் அவ்வளோ கடன் இருக்குது அந்த கம்பெனியில். ஆனால் அது வந்து எப்படின்னா நியூஸ் பேஸு. இப்போது அவங்க வந்து பெண்டிங் வச்சுருக்காங்க, அந்த டவர் ரிலேட்டட் பெண்டிங்லாம் இருக்குது. அந்த ஏஜிஆர் டியூஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒன்ஸ் வந்து கோர்ட் சொல்லுவாங்க, வேண்டாம் நீங்கள் கட்டண்டா, கவர்மெண்ட் வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது நியூஸ் வந்து அது ஒரு 10%, 5% மேலே போகுது வோடோஃபோன் ஐடியா. பட் ஃபண்டமெண்டலி அது வீக்கான பங்காக தான் இருக்குது இந்த 2 ஸ்டாக்குமே. ஸோ ரெண்டுமே நான் அவாய்ட் தான் பண்ணுவேன். பட் நீங்கள் வந்து உங்களோட கன்சிடரேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. பட் ரிலையன்ஸ் பவர் வந்து ரீசெண்டாக ப்ராஃபிட் பண்ணுறாங்க. பட் இந்த கேசஸ்லாம் இருக்கிறதுனால நான் இப்போ அவாய்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒடிசால் அங்குல் சுகுந்தா ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ரீஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி அவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. 2539 கோடி ஒர்த் ஆஃப் ரீஃபைனான்சிங் ஃபெசிலிட்டி. ஸோ இது 113 கிலோமீட்டர் ரயில்வே லைன் ஒடிசாவில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த லோன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறாங்க 2539 கோடிக்கு. இது வந்து ஐஆர்எஃப்சி கொடுத்த அப்டேட். ரீஃபைனான்சிங் ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. டாடா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 1.56% ஆஃப் த ஸ்டேக்கு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இபேக் டியூரபிள் அப்படிங்கிற பங்குல 58.5 crore ஷேர் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ அகஸ்டா இன்வெஸ்ட்மெண்ட் 4.01% ஸ்டேக் விற்றுருக்காங்க. டாடா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து உள்ளே புகுந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டியூரபிள்ஸு, ரூம் ஏர் கண்டிஷனர் இதெல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணி விற்றுட்ருக்காங்க. ஸோ இது டாடா மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்த அப்டேட்டு. ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸோட Q1 ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. இந்த குவார்ட்டரில் மட்டுமே ப்ராஃபிட் வந்து 94% விழுந்திருக்கு, 5.3 crores இருக்குது. ரெவன்யூ 8.4% விழுந்திருக்கு, 8.4% விழுந்திருக்கு, 640 கோடி. எபிட்டா வந்து 66% விழுந்திருக்கு, 31.2 crores இருக்குது. மார்ஜின் 4.9% குறைஞ்சிடுச்சு. இது வந்து ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரல் லிமிடெட் கொடுத்த அப்டேட். இவங்க 80% ஆஃப் ஸ்டேக் வந்து நெக்ஸ்லியான் கெமிக்கல்ஸில் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 120 crores வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க, 80% ஆஃப் ஈக்விட்டி ஸ்டேக்கு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்லியான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ டைலூட்டட் பேசிஸில் தான் அந்த 80% ஸ்டேக் வந்து அஸ்ட்ரல் லிமிடெட் இந்த கம்பெனியில் வாங்குறாங்க. நெக்ஸ்ட் ஒரு சோலார் ஸ்டாக்கு வெப்சால் எனர்ஜி லிமிடெட் இன்னைக்கு 10% மேலே போயிருந்துச்சு. ஆக்சுவலி அவங்களோட ப்ராஃபிட் Q1ல் 193% மேலே போயிருக்கு. ஸோ இன்னைக்கு மட்டுமே 10% அப்பர் சர்க்யூட்டில் இருந்துச்சு. அவங்களோட சோலார் செல் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. 2026 2400 மெகாவாட்டாட்டு நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்ன பேசிஸில் அந்த பங்கு மேலே போயிருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350 நியூ கிராஃபைட் கிரே கலரில் கொண்டு வந்திருக்காங்க. 1.76 lakhsங்கிறது எக்ஷோரூம் ப்ரைஸு. 1,76,750 எக்ஷோரூம் ப்ரைஸாக இருக்குது. ஸோ ஹண்டர் 350 கொண்டு வந்திருக்காங்க. கிராஃபைட் கிரே, ரியோ ஒயிட்டு, டாப்பர் கிரே இப்படி 3 வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350 பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. KTM பார்த்தீங்கன்னா 160 டியூக் அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. KTM 160 டியூக்கு 1.85 lakhs எக்ஷோரூம் ப்ரைஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. 160 சிசி பர்ஃபார்மன்ஸ் பைக் செக்மெண்ட்டில் இது ஒரு காம்படிஷனாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து 125 டியூக்கை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த மாடலை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து KTM பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. தீமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்டோட இன்ஃப்ளோ 9426 கோடியாக ஜூலையில் இன்ஃப்ளோ ஆயிருக்கு. ஸோ இது டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியாக இருக்குது. ஆக்சுவலி ஜூனில் 475 கோடி தான் இன்ஃப்ளோ இருந்துச்சு. பட் ஜூலையில் பார்த்தீங்கன்னா 9426 கோடி இன்ஃப்ளோ நடந்திருக்குது. இதில் நீங்கள் செக்டாரல் தீமேட்டிக் ஃபண்ட் இன்ஃப்ளோ 9425 கோடி மந்த் ஆன் மந்த் பேசிஸில் பார்க்கும்போது எங்கேயோ போயிருக்குது. நியூ ஃபண்ட் ஆஃபர் இன்ஃப்ளோ வந்து ரெக்கார்ட் ஹை 30,416 கோடியாக இருக்குது. இதுவும் மந்த் ஆன் மந்த் பேசிஸில் பார்க்கும்போது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டெஸ்லா வந்து ஆக்சுவலி ஒரு அமெரிக்கன் எலக்ட்ரிக் கார் கம்பெனி.
ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி, மும்பை, பெங்களூரு இங்கே எல்லாமே சூப்பர் சார்ஜிங் ஃபாஸ்ட் ஸ்டேஷன் வந்து அதாவது சூப்பர் சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து செட் பண்ண இருக்கிறாங்க ஃபாஸ்ட் ட்ராக் பேசிஸில். ஸோ இப்போ கார் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சாச்சு, ஆனால் சார்ஜிங் பண்ணுறதுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் வேணும்ல, அதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா சூப்பர் சார்ஜிங் நெட்வொர்க் வந்து டெல்லி, அது மும்பை, பெங்களூரு இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோட இன்ஃப்ளோ வந்து 81% ரெக்கார்ட் ஹை டச் பண்ணியிருக்குது. 42,702 கோடியாக இருக்குது ஜூலையில். இல்லை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மல்டி கேப் ஃபண்டில் மட்டுமே 3,990 கோடி வந்திருக்கு. லார்ஜ் கேப் ஃபண்டில் 2,125 கோடி, லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டில் 5,034 கோடி, மிட் கேப் ஃபண்டில் 5,182 கோடி, ஸ்மால் கேப் ஃபண்டில் 6,484 கோடி, டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்டில் 96 கோடி, வேல்யூ ஃபண்ட் அண்ட் கான்ட்ரா ஃபண்டில் 1,470 கோடி, ஃபோக்கஸ் ஃபண்டில் 1,205 கோடி, செக்டோரல் தீமேட்டிக் ஃபண்டில் 9,426 கோடி, ELSSல 368 கோடி அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் 7,654 கோடி, டோட்டல் ஆட்டு 42,702 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஓவர் நைட் ஃபண்டில் 8,865 கோடியாக இருக்குது. லிக்விட் ஃபண்டில் 39,354 கோடியாக இருக்குது. அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டில் 2,276 கோடியாக இருக்குது. லோ டியூரேஷன் ஃபண்டில் 9,766 கோடியாக இருக்குது. மணி மார்க்கெட் ஃபண்டில் 44,573 கோடியாக இருக்குது. ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டில் 1,829 கோடியாக இருக்குது. மீடியம் டியூரேஷன் ஃபண்டில் 23 கோடியாக இருக்குது. மீடியம் டு லாங் டியூரேஷன் ஃபண்டில் 221 கோடி அவுட்ஃப்ளோ. லாங் டியூரேஷன் ஃபண்டில் 416 கோடி அவுட்ஃப்ளோ. டைனமிக் பாண்ட் ஃபண்டில் 62 கோடி இன்ஃப்ளோ. கார்பரேட் பாண்ட் ஃபண்டில் 1,421 கோடி இன்ஃப்ளோ. கேபிட்டல் ரிஸ்க் ஃபண்டில் 271 கோடி அவுட்ஃப்ளோ. பேங்கிங் அண்ட் PSU ஃபண்டில் 661 கோடி அவுட்ஃப்ளோ. கில்ட் ஃபண்டில் 160 கோடி இன்ஃப்ளோ. கில்ட் ஃபண்ட் வித் 10 இயர் கான்ஸ்டன்ட் டியூரேஷன் 126 கோடி அவுட்ஃப்ளோ. ஃப்ளோட்டர் ஃபண்டில் 164 கோடி இன்ஃப்ளோ. டோட்டல் ஆட்டு 1,06,801 கோடி இன்ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மியூச்சுவல் ஃபண்ட், டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டேல் இன்ஜினியரிங்கோட Q1 ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. 48% இம்ப்ரூவ் ஆகி 81 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 12% இம்ப்ரூவ் ஆகி 1,233 கோடியாக இருக்குது. எபிட்டா வந்து மார்ஜினலி குறைஞ்சிருக்கு, 165 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 13.4% ஆட்டு குறைஞ்சிருக்குது. டோட்டல் டெப்ட்டை வந்து குறைச்சிருக்கிறாங்க 1,527 கோடியாட்டு. இது போக பட்டேல் இன்ஜினியரிங் ஆர்டர்ஸ் செக்யூர் பண்ணது 2,250 கோடியாக இருக்குது. அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 1,319 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்டுக்கு 711 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இரிகேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு 958 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. ஸ்பெண்ட் பண்ணல, அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குது. மகாராஷ்டிரா கிருஷ்ணா வேலி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து 192 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டர் புக் 16,285 கோடியாக இருக்குது. இது பட்டேல் இன்ஜினியரிங் கொடுத்த அப்டேட். லார்சன் அண்ட் டியூபோ அல்ட்ரா மெகா ஆர்டர் வந்து அதானி பவர்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 6,400 மெகாவாட் தெர்மல் பவர் யூனிட்ஸ். ஸோ இது லார்சன் அண்ட் டியூபோ கொடுத்த அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.